அன்பார்ந்த இதய எண்ணெய் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே ஒவ்வொரு உறவுகளுடைய வாழ்வை மையப்படுத்திய ஒரு ஜெபமாக முன்னெடுக்க இருக்கின்றோம். அநேக உறவுகளிலே நிறைய பிரச்சனைகள், மனக்குழப்பத்தில் வாழ்கின்ற அநேக உறவுகள், பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கின்ற நிறைய உறவுகள், தன்னுடைய வாழ்வில் தான் எதிர்நோக்கியிருக்கின்ற காரியத்தில் வெற்றியடையவில்லை என்ற விரக்தியில் வாழ்கின்ற உறவுகள், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற வாழ்வில் பலவிதமான கஷ்டங்கள், முன்னோக்கி செல்ல முடியவில்லை, இல்லம் கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற உறவுகளுடைய வாழ்வில் பலவிதமான அழுத்தங்கள், என்னுடைய பணிகளை முழுமையடைய செய்ய முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கங்கள், பலவிதமான வழக்குகள் மத்தியில் வாழ்கின்ற நிறைய குடும்பங்கள், அதன் வழியாக நிறைய பண விரயம், அதிகமாக பண செலவுகள் சந்திக்கின்ற குடும்பங்கள், இந்த வழக்கிலிருந்து எனக்கு மீட்பு வெற்றி கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு வாழ்கின்றவர்கள், கிடைக்காத பொழுது மன விரக்தி அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, அதிலும் சிறப்பாக இந்த நாளிலே குடும்பத்தில் சகோதர உறவுகள் மத்தியிலே பிரச்சனைகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாத தன்மைகள், இதன் வழியாக நிறைய அழுத்தங்கள் தன்னுடைய வாழ்விலே ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மன அழுத்தங்கள் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும்படியாக நாம் இப்பொழுது ஜெபிக்கின்றோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எம் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மன்றாடுவோமா? அன்பான கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் ஐயா, புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். வாழ்வின் கடவுளே, இதோ என் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் கடன் பிரச்சனைகளாலும், மன அழுத்தங்களாலும், விரக்தியினாலும், வாழ்விலே எதிர்நோக்கி இருக்கின்ற காரியங்களிலே வெற்றியை அடைய முடியவில்லை என்று குழப்பத்தில் விரக்தியில் வாழ்கின்ற உறவுகளுக்கு மீட்பையும் விடுதலையும் தாரும் ஆண்டவரே. இதோ முன்னெடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலே அடைந்து கொண்டிருக்கிறதே. தேர்வை சந்திக்கிறேன், அதில் வெற்றியடைய முடியவில்லை. வியாபாரத்தை சந்திக்கிறேன், முழுமையடைய முடியவில்லை. வீடை கட்டி கொண்டிருக்கிறேன், முழுமையடைய முடியவில்லை. வழக்குகள் பிரச்சனைகளிலே வீழ்ந்து கிடக்கின்றேன், எனக்கு வெற்றி அடைய முடியவில்லை. பண விரயம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் அழுத்தங்களோடும் விரக்திகளோடும் வாழ்கின்ற அன்பு உறவுகளை வல்லவராம் கடவுள் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவளை காண்கின்ற கடவுளாக வருவீராக. அவருடைய வாழ்வை நீர்தானே மகிழ்ச்சியின் வாழ்வாக மாற்றுவீராக. ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியை வெற்றியாக மாற்றுவீராக. எல்லா கஷ்டங்களும் நீங்கி, அவர்கள் குழப்பங்களும் நீங்கி, அழுத்தங்களும் நீங்கி, விரக்திகளும் எடுத்து மாற்றப்பட்டு நிறைவான ஆசீர்வாதத்தோடு அமைதியின் மக்களாக, வெற்றியின் குடும்பங்களாக வாழ அருள் தர எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.